கங்குவா சிறுத்தை சிவா இயக்கத்தில் சூர்யா அவர்கள் ரொம்ப மெனக்கெட்டு நடித்த படம் தான் கங்குவா. தேவி ஸ்ரீ பிரகாஷ் அவர்கள் இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னன்னா, இந்த படம் 2 காலகட்டங்களில் நடக்குது. நிகழ்காலம், இறந்த காலம் அப்படின்னு சொல்லிட்டு 2 காலகட்டங்களில் நடக்குது. படத்தை ஃபஸ்ட்டு நிகழ்காலத்தில் தான் ஆரம்பிக்கிறாங்க. நிகழ்காலத்தில் சாதாரண ஒரு சூர்யா இந்த போலீஸுக்கு ஆட்கள் பிடிச்சி கொடுக்குற வேலை பார்க்குறாரு. இந்த வேலை பார்த்துட்டு இருக்க சூர்யா எதர்ச்சியாக ஒரு சின்ன பையனை சந்திக்க வேண்டிய நிலைமை வருது. அந்த சின்ன பையன் யார் அப்படின்னா, அந்த பையன் ஒரு ஆராய்ச்சி கூடத்துலேருந்து ஒரு லேப்லேருந்து தப்பிச்சு ஓடி வந்திருப்பான். இந்த பையனை சூர்யா எதர்ச்சியாக மீட் பண்ணுறாரு. மீட் பண்ணும்போது சூர்யாவுக்கு மைண்டுக்குள்ளே ஒரு ஸ்பார்க் வருது. இந்த பையனை நம்ம எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, இந்த பையன் யாரு, இந்த பையனுக்கு நமக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யாவோட மனசுக்குள்ள ஒரு எண்ணங்கள் தோன்றுது. ஒரு பெரிய படையை அந்த சின்ன பையனை பிடிச்சிட்டு போகிறதுக்காக வருது. சூர்யாவுக்கு இந்த பையனை எப்படியாவது அந்த கூட்டத்திலேருந்து பையனை காப்பாற்றணும், அந்த பெரும் படையிட்டு காப்பாற்றணும் அப்படின்னு அந்த படையோட போராடுறாரு. அந்த பையனும் சூர்யாவும் சந்திக்கிறாங்க. இவங்க 2 பேருக்கு நடுவில் என்ன நடந்துச்சு, இவங்க 2 பேர் யாரு, சூர்யாவோட முன் ஜென்ம கதை என்ன அப்படிங்கிறதா இந்த படத்தோட கதை. இந்த படம் ஃபஸ்ட்டு ஆஃப் பார்த்தீங்கன்னா ஸ்லோவுனா ஸ்லோ, அட்ட ஸ்லோ. செகண்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் வருது. ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் வந்து அந்த படத்தோட மேக்கிங், விஎஃப்எக்ஸ் இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. சூர்யா வந்து அந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷனுக்கு உயிரை கொடுத்து நடிச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். உண்மையாகவே ரொம்ப மெனக்கெட்டிருக்காரு இந்த படத்துக்காக. இந்த படத்தோட டைரக்டரும் ரொம்ப மெனக்கெட்டிருக்காரு. ஆனால் இந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் அந்த அளவு நம்ம மைண்டில் ஒட்டல். என்னமோ நடக்குது, ஒரு 7 தீவை காமிக்கிறாங்க, அந்த தீவில் பெரிய சண்டை நடக்கிற மாதிரி காமிக்கிறாங்க, அந்த தீவை கைப்பற்றி ஒரு பெரிய படம் வர்றது மாதிரி காமிக்கிறாங்க. ஒரே கூச்சலும் கும்மாலமாக இருக்குது. அந்த படத்திலே ஆடியன்ஸ் கத்துறது ஒரு பக்கம், அந்த படத்துக்குள்ளேயே மாறி மாறி கத்திக்கிட்டு இருக்காங்க. அதுதான் என்னன்னு நமக்கு புரியலை. இதையெல்லாம் தாண்டி கிளைமேக்ஸ் ஒரு 1/2 மணி நேரம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. நீங்கள் இந்த படத்தை மொத்தமாக ஒரு 2.5 மணி நேரத்தில், ஒரு 2.5 மணி நேரம் படத்தில் ஒரு 2 மணி நேரம் நீங்கள் தாக்கு பிடிச்சிங்கன்னா கடைசி 1/2 மணி நேரம் கொடுத்த காசுக்கு ஒர்த்தாக இருக்கும். ஆனால் இந்த ஒரு 2 மணி நேரம் சொல்லி கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. நம்ம எதிர்பார்த்த அளவு இல்லை. ஃபஸ்ட் ஹாஃப் எல்லாம் ஸ்லோவுனா ஸ்லோவு, அந்த ஸ்லோவாக இருக்குது. செகண்ட் ஹாஃபு இந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷனில் மேக்கிங், விஎஃப்எக்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது. ஆனால் இந்த ஃப்ளாஷ்பேக்கு நமக்கு ஒட்டாமலே இருக்குது. கடைசி ஒரு 1/2 மணி நேரம் நல்லா இருக்குது. மொத்தத்தில் இந்த படத்தில் கதை கோட்டை விட்டாங்க, ஸ்க்ரீன் பிளேல ரொம்ப கோட்டை விட்டாங்க. சூர்யாவும் டைரக்டரும் மெனக்கெட்டிருக்காங்க. விஎஃப்எக்ஸ் நல்லா இருக்குது. இதை தாண்டி இந்த படத்தில் என்ன இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியலை, சுத்தமாக புரியலை. தேவி ஸ்ரீ பிரகாஷ் அவர்களோட, பிரசாத் அவர்களோட இசை எல்லாருக்குமே தெரியும். அவர் கொஞ்சம் வித்தியாசமாக, அவர் எல்லா மியூசிக் டைரக்டர்லேருந்து கொஞ்சம் வித்தியாசமாக அவரோட இசையில எல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளவு சவுண்ட் எஃபெக்ட் இருக்கும். சவுண்டில் எல்லாம் சவுண்டு வந்து கொஞ்சம் அதிகமாகவே கேட்கும். ஆனால் இந்த படத்தில் அவர் பெருசாக மெனக்கெட்டது மாதிரி ஒன்றும் தெரியலை. ரொம்ப நாள் இந்த படம் எடுத்தாங்க. ரொம்ப நாள் மெனக்கெட்ட இந்த மெனக்கடல் இந்த படத்தில் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு இல்லைன்னு தான் தோணுது. ஏன்னா ஃபஸ்ட் ஹாஃப் ஸ்லோ, செகண்ட் ஹாஃப் ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் பெருசாக நம்ம மனசில் ஒட்டலை. கடைசி 1/2 மணி நேரம் மட்டும் ஓகே அந்த மாதிரி சொல்கிற மாதிரி இருக்குது. இந்த படத்தை நீங்கள் தேட்டரில் போய் பார்த்தீங்கன்னா இந்த படம் எப்படி இருந்து, இந்த படத்தோட ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். மொத்தத்தில் சூர்யா ஃபேன்ஸுக்கு இந்த படம் பிடிக்கும். ஏன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் திரையில் சூர்யா அவர்களை பார்க்குறாங்க. காமன் ஆடியன்ஸுக்கு இந்த படம் பெருசாக ஒட்டாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் அந்த அளவு ஸ்லோவாக எடுத்திருக்காங்க.
செகண்ட் ஹாஃபும் பெருசாக நம்ம மனசுக்குள்ளே நிற்கலை அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களாக இருந்தாலும் சரி, இல்லை கழுவி ஊற்றுறதா இருந்தாலும் சரி, கமெண்டில் கழுவி ஊற்றிட்டு போங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அப்படியே சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். பாய்.